ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலியோடு வந்து பார்த்திங்கன்னா சங்ககிரியில் இருக்கிற ஸ்ரீவாரி ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ ஸ்ரீவாரி தாபா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கறி வந்து பார்த்திங்கன்னா எடுத்து கொடுத்து சமைக்க சொல்லியிருக்கோம். ஸோ வாங்க நம்ம என்னென்ன வருது அண்டு எப்படிலாம் இருக்குது, டேஸ்ட்லாம் எப்படி இருக்குது அண்ட் எவ்வளோ ப்ரைஸ் ஆனிச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஸ்ரீவாரி கெடா விருந்து ஹோட்டலோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்ககிரியில் இருக்கிற kuppanur பைபாஸில் தான் இந்த ஸ்ரீவாரி கெடா விருந்து ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா லொக்கேட் ஆயிருக்கு. அண்ட் இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உள்ள ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி வெளியில் சின்னதாக குடில் மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். இல்லை இப்படி அவுட்டரில் வெளியில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இடம் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டிஷ் வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கறி எடுத்து கொடுத்தா செஞ்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வர வழியிலே கோழி கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோ எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ அதை தான் எடுத்து வந்து கொடுத்துட்டு நம்ம செய்ய சொன்னோம். ஸோ கிட்டத்தட்ட வரத்துக்கு ஒரு 1 hour கிட்ட ஆகும் அப்படின்னாங்க. ஸோ அதுக்குள்ளார ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ளே ஆக்டிவிட்டீஸ்லாம் இருந்துச்சு. ஸோ நம்ம இது விளாண்டு முடிக்கிறதுக்குள்ளாரே இவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விளாட ஆரம்பிச்சிட்டோம். போ உட்காரு, அதில் உட்காரு, அதில் பாரு, அதில் உட்காரு, போ. உட்காருமா உட்காருமா. செம்ம வாங்கமா போறேன்டா. அங்க போற. சரி, இதுல போலாம், இதுல போலாமா. இறங்கி இறங்கி இறங்கி. அதுல கலவி, இதுல கலவி. டிஜிக்கிட்டு 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 டிஜிக்கிட்டு. வா அடுத்தது. அட்டு அட்டு. அம்மா இன்னும் ரெட்டி வாங்கியிருப்பேன். சரி, நான் ஒன்றா வாரத்தில் போய் ரெட்டி வாங்கியிருப்பேன் சார். ஜிஜி ஹாய். சரி ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய் கைஸ் சொல்லு. ஹாய் கைஸ் சொல்ல. டிடிக். அவ்வளோதான். அடுத்தது அடுத்தது. அத்தை இறங்கு சொல்லு. இறங்கு இறங்கு. கீழே இறங்கு. நான் ஆடணும். கீழே இறங்குறியா இல்லையா அத்தை? போ அங்க. கோ யூ கோ. பாரு, ஒன்று அமுச்சு விட்டு ஜாலியாக விளையாட்டுக்கிறான் பாரு பிரியா. இங்கே பாரு, ஒன்று அமுச்சுட்டு ஜாலியாக விளையாட்டோம். நவுறு நவுறு. அடி ஐயோ, இடிச்சுக்குவீங்க. நவுறு இடிச்சு. நவுறு நவுறு. அம்மா டாடி எல்லாம் நவுருங்கோ. அம்மா நவுரு. நெக்ஸ்ட். ஐயோ, நெக்ஸ்ட் அழகா சொல்லுது. நான் கூட ஏதோ ஆம்புலன்ஸ் பின்னாடி போகுதுன்னு நினைச்சேன். எந்திரி. நெக்ஸ்ட். அது முடிச்சாச்சு. அடுத்தது. முன்னாடி வாங்க, கேமரா தூக்கிட்டு. ரெடி, ஸ்டடி. 1 2 3. வா அடுத்தது. அடுத்தது அங்கே போகலாம். ஈயா சரின்னு. இதில் எல்லோ தான் அழகாக இருக்குது. எல்லோவில் உட்காந்து ஆளுக்கு ஒன்று. ஓகே, எனக்கு ரெட்டு. ஓகே சரி, ஆரம்பிக்கலாமா? ஸ்டார்ட். சொல்லு. ஏ ஹாய் ஹாய். இந்த பக்கம் இந்த பக்கம். ஆ சரி, லவ் யூ சொல்லு. ஆ டிஜிக்ஸ் டிஜிக்ஸ் டிஜிக்ஸ். லவ் யூ சொல்லு. லவ் யூ லவ் யூ. ஆ எல்லாத்துக்கும் பாய் சொல்லு. பாய் பாய். எது அதெல்லாம் சாத்த முடியாது. சைடா நின்னுடு. இந்த பக்கம் வா. சரிண்ணே. ஏ 2 பேரும் போறீங்களா அத்தை? நீ ஜினுக்கிரி. டே மொட்டை மொட்டை
முட்டை முட்டை என்ன முட்டை கட் ஐயா சரி என்ன பார்க்க மாட்டேங்க ஸோ கைஸ் ஆர்டர் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் ஆயிடுச்சு 1.5 மணி நேரம் ஆச்சு ஸோ 1 மணி நேரத்தில் வந்துடும் அப்படின்னாங்க ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா விளாண்டு டயர்டாகிட்டு வந்தோம் இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 1/2 மணி நேரம் ஆச்சு இன்னும் வரல சின்ன கொஞ்ச நேரம் போய் விளாட்லாமா இன்னும்மா இப்போ தானே 1 மணி நேரம் விளையாண்டுட்டு வந்தோம் விளையாடுச்சு சரிங்கப்பா ஸோ ஓகே கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ண எல்லாமே வந்துருச்சு ஸோ என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிந்தாமணி சிக்கன் அண்ட் அதுக்கடுத்தது மகாராணி அண்ட் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிப்பாளையம் சிக்கன் ஸோ இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே பிராய்லர் கோழி அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டி ஆர்டர் பண்ணியிருக்கோம் அண்ட் பட்டர் நான் ஆர்டர் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் சிக்கன் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ சிக்கன் ரைஸ் ஆர்டர் இவட்ட கொடுத்துறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் ரைஸ் ஸோ ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கு உப்பு காரம் எல்லாம் சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட்டு மகாராணி சொல்லுங்க மிச்சே நல்லா இருக்குமாம்மா நல்லா கரெக்டாக வந்துருக்கு சூப்பராக இருக்குது காரம் உப்பு எல்லாம் சூப்பர் மகாராணி டேஸ்ட்டு ஓகே நெக்ஸ்ட்டு சிந்தாமணியை பார்ப்போமா சாப்பிட்டு சொல்லு பெரிய சிந்தாமணி உனக்கு என்ன பிடிச்சிருக்கு சொல்லு எனக்குலாம் எல்லாம் சொல்லாத நான் இவர்கிட்ட சொல்கிறேன் சிந்தாமணி மட்டும் இன்னும் கொஞ்சம் வந்துருந்தா கரெக்டாக வந்துருக்கும் ஏம்மா கொஞ்சம் இதே பச்சா இன்னும் கொஞ்சம் வெந்திருந்தா கரெக்டாக வந்திருக்கும் சூப்பராக இருக்குது சிந்தாமணியில் சிறு வெங்காயம் போட்டிருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் ஆனால் தாபா ஸ்டைலு செம்ம காரம் ஸோ பள்ளிப்பாளையம் வந்து பார்த்திங்கன்னா கிரேவியாக சொல்லியிருக்கோம் ஸோ அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன் ஸோ பட்டர் நானோட சாப்பிட்டு பார்ப்போம் நாட்டுக்கோழி குழம்பு மாதிரியே இருக்கும் நாட்டுக்கோழி குழம்பு மாதிரி தான் இருக்குது ஆனால் இது பள்ளிப்பாளையம் டேஸ்ட் மாதிரி அம்மா இருக்கு கொஞ்சம் டிஃபர் ஆகுது நாட்டுக்கோழி மாதிரி தான் இருக்குது பள்ளிப்பாளையம் டேஸ்ட்டே வரல நாட்டுக்கோழி ஸ்டைல் தான் இருக்குது பட் ஆனால் பட்டர் வந்து அதிகம் ரொட்டியில் பட்டர் சூப்பர் நானில் நான் ஒயிட் ரைஸ் 2 சாப்பாடு கொண்டு இல்லை ஒரு சாப்பாடு போதும் சொல்லிட்டு கூட அப்புறம் சொல்லிக்கலாம் சரி ஒன்று கொண்டு வாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டி சரியா போயிடும் இல்லை ரசத்தில் எல்லாம் சாப்பிட கூட வேணும் சாசு பள்ளிப்பாளையம் கறி சாப்பிட்டு பாருங்கம்மா பள்ளிப்பாளையம் நாட்டுக்கோழி குழம்பு மாதிரி இருக்குங்க கிராமத்து ஸ்டைலில் நாட்டுக்கோழி குழம்பு தான் அப்படி தான் பள்ளிப்பாளையம் சிக்கன் மாதிரி இல்லை பள்ளிப்பாளையம் மாதிரியே இல்லை இது ஒன்று தான் கொஞ்சம் இதாகிடுச்சு டேஸ்ட் நல்லா இருக்குதுனால அப்படி ஆயிடுச்சு தான் நாட்டுக்கோழிங்கிறனால அப்படி ஒரு பிராய்லர் இதையும் பிராய்லர்லேயே போட்டிருந்தோம்னா நல்லா இருந்திருக்கும் பட் இது என்னதான் இருந்தாலும் பிராய்லராக இருந்தாலும் பள்ளிப்பாளையம் அது தனியாக தெரியுமாம்மா சரி போதும் கைஸ் அவ்வளோதான் மீதி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு நான் உங்கள்கிட்ட எல்லாம் பேசுகிறேன் ஓகே கைஸ் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சாப்பிட்டு முடிச்சாச்சு ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் ஆர்டர் போட்டிருந்தோம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை ரசம் கொடுத்துருந்தாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குது கைஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அதில் அதுக்கடுத்தது ஃபைனல் டச் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாபி பாயசம் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் செம்மையாக இருக்குது கைஸ் இதுவும் வேறு லெவலில் இருக்குது பட் இங்கே ஒன்லி சில்ட்ரன்ஸ்னு போட்டிருந்தோம் இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டதை ஜீரணம் பண்ணுறதுக்கு ஏறி உட்காந்து ஜாலியாக விளாட ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் சொன்னால் அப்பையிலேருந்து வெறுங்கால் தான் அதுதான் இன்னும் கொடுத்து மாமா அண்ணா நாங்கள் பாருங்க இங்கே ஏறி விளாண்டுருக்குறாங்க மாந்தி தான் வெளில வந்துடும் ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் இருட்டாயிருச்சு ஸோ இருட்டானதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைட் செட்டிங்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க ஸோ அதையும் அப்படியே உங்ககிட்ட காட்டிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு சின்ன கிளிப் ஸோ நைட் டைமில் இன்னுமே நல்லா இருந்துச்சு ரெஸ்டாரண்ட்
ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் guys. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் எல்லாமே பண்ணுங்கள். மறக்காம டிடிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி கைஸ், பாய்.